ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.15ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்துடலாம் கிராஃப்ல. ஓகேவா? ஸோ கிளியரா பாருங்க. கார்மெண்ட் ஷாப் அனௌன்சஸ் ஃபிளாட் 50% டிஸ்கவுண்ட். ஃபிளாட் 50% அப்படின்னா நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் 50% டிஸ்கவுண்ட். 50 ரூபாயில 50%, 50 ருபீஸ் இல்ல 50%. ரைட்டா? அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, ட்ரா கிராஃப் ஃபார் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மார்க் பிரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் பிரைஸ். இந்த மாதிரி ரெண்டு கொடுத்து அவங்க கிராஃப் வரைய சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னாக்கனா, இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறத மார்க்டு பிரைஸ் அப்படின்னு வச்சுக்கணும், செகண்ட் இருக்கிறத டிஸ்கவுண்ட் பிரைஸ் அப்படின்னு வச்சுக்கணும். சரியா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மார்க்டு பிரைஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும், அப்புறம் டிஸ்கவுண்ட் பிரைஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஆமாவா? இப்போ ஒரு கடைக்கு போய் ஒரு டிஷர்ட்டோட விலை டேக் இருக்குல்ல, பிரைஸ் ரேட்டு, அதெல்லாம் 1000 ரூபா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோம். சரியா? 1000 ரூபான்னு ரேட்டு போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க தான் எது வாங்கினாலும் 50% டிஸ்கவுண்ட் இல்லையா? ஸோ அப்போ அந்த 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னா நீங்க அதை கட்ட தேவையில்லைன்னு அர்த்தம். சரியா? இப்போ நல்லா கவனிங்க. 50 ருபீஸ்ன்னு இருந்தா 1000ல 50 ருபீஸ் மைனஸ் பண்ணி 915 போட்டுருவீங்க. ஆனா இங்க பெர்சன்டேஜ் இருக்கு. அப்ப எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த டேக்ல என்ன அமௌண்ட் போட்டிருக்கோ அதை போட்டுட்டு இன்ட்டு 50/100. பர்சன்டேஜ்னு இருந்தாலே இன்ட்டு 50/100. இப்போ வந்து 70% இருக்கு அப்படின்னா 1000 போட்டு இன்ட்டு 70/100. 80% இருக்கு அப்படின்னா 1000 போட்டு இன்ட்டு 80/100. ஏன்னா இப்போ உங்களுக்கு வர கொஸ்டின் பேப்பர்ல சேம் வேல்யூஸ் கொடுக்கறது இல்ல கண்ணா, கொஞ்சம் மாத்தியும் கொடுக்குறாங்க. கொஸ்டினே அவுட்ல இருந்து எடுக்கிறாங்க இப்போ. அதனால கான்செப்டை புரிஞ்சு எப்பயுமே அணுகிறது நல்லது. அதனாலதான் இதை சொல்றேன். ஓகேவா? அடுத்தது இப்போ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 500 ரூபா வருதா? இதை ருபீஸா மாத்திட்டேன்னா 500 ருபீஸ் நீங்க கட்ட தேவையில்லை. ரைட்டா? இப்போ உங்களுக்கு இன்னொன்னு புரியாதவங்களுக்கு இன்னும் அடுத்த எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 2000 இருக்குன்னா 2000 இன்ட்டு 50/100. அப்ப என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா 1000 ருபீஸ் வருது. அப்ப 1000 ருபீஸ் நீங்க கட்ட தேவையில்ல. 2000ன்னு உங்க டிஷர்ட்ல ரேட்டு போட்டிருக்குன்னா 1000 நீங்க கட்ட தேவையில்ல, வெறும் 1000 மட்டும் கட்டுனீங்கன்னா போதும். இதுதான் மார்க்கெட் பிரைஸ், டிஸ்கவுண்ட் பிரைஸ். இது புரிஞ்சதா? ரைட். இப்போ இதுக்கு தான் நீங்க கிராஃப் வரைய போறீங்க. இப்போ கிராஃப் வரையும் போது மார்க்கெட் பிரைஸ், டிஸ்கவுண்ட் பிரைஸ்ன்னு உங்களால கிராஃப் வரைய முடியாது. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, கிராஃப்ல 2 இருக்கு. ஒன்னு எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்னு ஒய் ஆக்சிஸ். சரியா? ஏதாவது ஒன்னு எக்ஸ் ஆக்சிஸ்னும் ஏதாவது ஒன்னு ஒய் ஆக்சிஸ்னும் நான் வச்சுக்க போறேன். எக்ஸ் ஆக்சிஸ் எது, ஒய் ஆக்சிஸ் எதுன்னு கிளியரா நான் காட்டுறேன். பேசிக்ல இருந்தே உங்களுக்கு நடத்துறேன், கிளியரா கவனிங்க. மார்க்கெட் பிரைஸ் அப்படின்றத எக்ஸ் ஆக்சிஸ்ல வரைய போறேன். அடுத்தது டிஸ்கவுண்ட் பிரைஸ் அப்படின்றது ஒய் ஆக்சிஸ்ல வரைய போறேன். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? ரைட். இப்போ வேல்யூஸ் என்ன எடுக்கிறது? இப்போ ரேட் 1000 2000 கொடுத்துருக்கீங்களே, நான் என்ன கிராஃப்ல எடுக்கிறதுனா, நீங்க என்ன வேணா எடுக்கலாம் கண்ணா, என்ன வேல்யூ வேணா எடுக்கலாம். பட் ஆனா எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்னு மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இன்னொன்னு டிஸ்கவுண்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்களே டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் பிரைஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்களா, மார்க்கெட் பிரைஸ் 2500. அப்போ நான் வேல்யூ எடுக்கும் போது அந்த 2500 வர மாதிரி வேல்யூ எடுத்துக்குவேன். எப்படி எடுக்கிறேன்னு பாருங்களேன். ஸோ 1000ல இருந்து இல்லைன்னா 2000ல இருந்து எடுக்கிறேன். 2000 அடுத்தது 2500 இப்படி எடுத்துக்கிறேன். அப்போ ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன? 500. அடுத்து எடுக்கும்போது 3000 எடுக்கணும். அப்பதான் இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் 500 வரும். அடுத்தது என்னது? 3500. அடுத்து என்னது? 4000. அடுத்து என்னது? 4500. இந்த மாதிரி எடுத்துக்கணுங்கண்ணா. மேக் ஷுர் நீங்க என்ன வேணா எடுக்கலாம், பட் அதோட டிஃபரன்ஸ் சேமா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இங்க 2000, இங்க 2500ன்ட்டு இங்க 3500ன்னு போடக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் 1000 மாறிடும். ஆமாவா? அப்படி போடக்கூடாது. தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அடுத்தது இப்போ டிஸ்கவுண்ட் பிரைஸையும் நானும் அசியூம் பண்ணிக்கலாமான்னா அப்படி அசியூம் பண்ணக்கூடாது. 2000 மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னா டிஸ்கவுண்ட் எவ்வளவு இருக்கும்? இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி போட்டு நீங்க சொல்றதா இருந்தாலும் சொல்லலாம். சின்ஸ் பிகாஸ் டிஸ்கவுண்ட்ங்கிறது 50% அப்படிங்கிறதுனால பார்த்தோன்னே பேப்பர் பென் யூஸ் பண்ணாமே டக்குன்னு வேல்யூ சொல்லிடலாம். 50% அப்படின்னா 2000ல பாதி எவ்வளோ? 1000. அதுதான் அதோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸா இருக்கும். 2500ல பாதி எவ்வளோ? 1250. 3000னா 1500. 3500னா 1750. இதுல பாதி. ஓகேவா? டிவைட் பை 2 போட்டீங்கன்னா கூட அதுல பாதி கிடைச்சிரும். 250. புரிஞ்சதாக்கண்ணா? இப்ப நல்லா கவனிங்க. டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல எனக்கு எவ்வளவு வரணும்? சாரி, டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல எனக்கு எவ்வளவு வரணும்? 3250 எனக்கு வரணும்.
ஆமாவா? அப்போ இந்த இடத்துல எனக்கு டிஸ்கவுண்ட்ல 3250 வரல. ஸோ அதனால இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஸோ 5000 னா 250, அடுத்தது 550 அப்படின்னா 2750, அடுத்தது 6000 இங்க அப்படின்னா இங்க 3000, அடுத்தது 6500 அப்படின்னா 3250. இப்ப நான் கிராஃப் வரைஞ்சது புரிஞ்சிருக்காக்கண்ணா? கிராஃப் வரைஞ்சது புரிஞ்சிருக்கா? இந்த ரெண்டு வேல்யூமே என்னோட டேப்லர் காலம்ல வர மாதிரி பாத்துக்கோங்க. அப்ப கிராஃப் வரையும் போது உங்களுக்கு ஈஸியா இதை சால்வ் பண்ணி கொடுத்துடலாம். புரிஞ்சதா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இப்போ வாங்க கிராஃப் வரையலாம். அதுல உங்களுக்கு நான் எப்படி பிளாட் பண்றது அப்படின்னு சொல்லிடுறேன். சரியா? ஸோ இப்போ பாருங்க, நான் அங்க இருந்ததை இங்க கொண்டு வந்துட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கிராஃப் ஷீட் எடுத்து அந்த கிராஃப் ஷீட்டுக்கு பின்னாடி இதை எல்லாத்தையும் எழுதணுங்கண்ணா. சரியா? ஸோ இது என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது மார்க்கெட் பிரைஸ். இது என்னோட ஒய் ஆக்சிஸ், இது டிஸ்கவுண்ட் பிரைஸ். ஆமாவா? இது டிஸ்கவுண்ட் பிரைஸ். இப்போ நல்லா கவனிங்க. எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது இதுதான் கண்ணா நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ். சரியா? ஒய் ஆக்சிஸ் அப்படின்றது இதுதான் நம்மளோட ஒய் ஆக்சிஸ். இது கிளியரா இருக்கா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல என்னென்ன நம்பர் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து இங்க எழுதுங்க. 2000, 2500, 3000, 3500, 4000, 4500, 5000, 5500, 6000, 6500. இது முடிஞ்சதா? இந்த இடத்துல எழுதிக்கோங்க. இது எல்லாமே மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு கிராஃப்ல எழுதிக்கோங்க. சரியா? அடுத்து டிஸ்கவுண்ட் பிரைஸ் எழுதுவோமா? டிஸ்கவுண்ட் பிரைஸ் என்னென்ன இருக்கு? 1000, 1250, 1500, 1750, 2000, 2250, 2500, 2750, 3000, 3250. இது வரைக்கும் எழுதிக்கணும். புரியுதாக்கண்ணா? இதை எழுதின பிறகு கிராஃப்ல பிளாட் அப்படின்னு போட்டு, ஸோ அப்போ பிளாட்னு போட்டு இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு செட்டா எழுதிக்கணும். பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல 2000னா ஒய் ஆக்சிஸ்ல 1000. ஸோ இங்க மட்டும் 5500, ஸோ 2750. புரியுதா? ஸோ எல்லாத்துக்குமே பிளாட். இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட். இந்த செட் எல்லாத்தையும் எடுத்து எழுதியதுக்கு பிறகு நீங்க இப்போ பாயிண்ட்டை பிளாட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல 2000, ஒய் ஆக்சிஸ்ல 1000. ஸோ அது இங்க இருக்கு. ஸோ அப்போ 2000, 1000. அடுத்தது செகண்ட் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல 2500, ஒய் ஆக்சிஸ்ல 1250. அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸ்ல 3000. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ரொம்ப பொறுமையா நிதானமா கிராஃப் பிளாட் பண்ணும். சரியாக்கா? இதுல வந்து 3500, இங்க டிஸ்கவுண்ட்ல 1750. அடுத்தது இங்க பாருங்க எப்படி பிளாட் பண்றோம், அந்த क्वेश्चन எப்படி ஆன்சர் பண்றோம் பாருங்க. சோ 4000, 2000. அடுத்தது இங்க. சோ அப்போ 4500, இங்க 2250. அடுத்தது இங்க 5000, எக்ஸ் ஆக்சிஸ்ல 5000, ஒய் ஆக்சிஸ்ல 2500. அடுத்தது இங்க 550, சாரி 5500, 2750. அடுத்தது இங்க 6000, இங்க 3000. லாஸ்ட் இங்க. சோ 6500, இங்க 3250. முடிஞ்சு போச்சா? இப்போ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஜாயின் பண்ணின பிறகு இங்க ஆக்சஸ் எழுதணும்க்கண்ணா. சரியா? இங்க நீங்க ஸ்கேல் எழுதணும். என்ன ஸ்கேல் அப்படின்னா இங்க பாரு, எக்ஸ் ஆக்சிஸ் தானே இது. ரெண்டு ஆக்சிஸ் இருக்கு. என்னென்ன ஆக்சிஸ் இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, ஒய் ஆக்சிஸ் இருக்கு. நிறைய பேருக்கு ஸ்கேல் எழுத தெரியல, கொஞ்சம் பொறுமையா கவனிங்க, நான் ஸ்கேல் எழுத சொல்லி தரேன். இந்த இடத்துல இருந்து
இந்த இடம் வரைக்கும் 1 சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர். எவ்வளோ டிஃபரன்ஸ் எடுத்திருக்கீங்க? 2000ல இருந்து 2500. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளோ? ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? 500 கவுண்ட் இருக்கு. ஆமாவா? 500ன்னு போட்டுக்கங்க. அடுத்தது அகைன் எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்க இருந்து இங்க 1 சென்டிமீட்டர். ஆமாவா? இந்த டிஃபரன்ஸ் என்னது? 250. கரெக்டா? 250. இதை மட்டும் எழுதுங்க. இது ரெண்டுமே ருபீஸ்ல இருக்கு. ஆமாவா? நான் தானே ருபீஸ்ல மாத்தினேன். டிஸ்கவுண்ட் பிரைஸையும் நான் தான் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல பர்சன்டேஜ்ல கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல, அதையும் நான் ருபீஸ்ல மாத்திக்கிட்டேன். ஆமாவா? ஸோ இப்படி நீங்க வரைஞ்சிடுறீங்க. இப்ப நம்ம கிட்ட கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாப்போமா? கொஸ்டின் என்னன்னு? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. டிஸ்கவுண்ட் பிரைஸ் 3250. அப்ப டிஸ்கவுண்ட் பிரைஸ் இல்ல 3250 எங்க இருக்கு? இதா பாருங்க, இங்க இருக்கான். டிஸ்கவுண்ட் பிரைஸ் அப்படி இருக்கும்போது மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு கேக்குறாங்க. இது எப்படி தெரியுமாக்கா நான் கண்டுபிடிக்கணும்? நான் தெளிவா சொல்லி தரேன் பாருங்க. இங்க இருந்து இப்படி ஒரு கோடு, இந்த லைன் முற்ற இடத்துல, ரைட்டா? இப்போ இங்க இருந்து இப்படி ஒரு கோடு டவுன், முடிஞ்சா? ஆரோ மார்க் இங்க இருந்து இப்படி போகுது. அப்போ இந்த இடம் என்னது? எனக்கு 6500. ஸோ டிஸ்கவுண்ட் பிரைஸ் எனக்கு 3250 இருந்தா மார்க்டு பிரைஸ் எனக்கு என்னவா இருக்கும்? 6500 இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாத்திரலாமா? செகண்ட் கொஸ்டின் டிஸ்கவுண்ட் பிரைஸ் கேக்குறாங்க, மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப மார்க்கெட் பிரைஸ்ல 2500 பாருங்க. மார்க்கெட் பிரைஸ்ல 2500 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப இங்க இருந்து மேல கொண்டு போங்க. இந்த இடத்துல முட்டி இருக்கு. இந்த லைன் வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும். இந்த லைன் முட்டிட்டு இருக்கு, இங்க முட்டிட்டு இருக்கு பாருங்க. அடுத்தது அங்க இருந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ் எங்க முட்டி இருக்கு? 1250. அப்போ மார்க்டு பிரைஸ் எனக்கு 2500 அப்படின்னா டிஸ்கவுண்ட் பிரைஸ் எனக்கு 1250. இவ்வளவுதான் நான் கிராஃப்ல கண்டிப்பா ஸ்கேல் எழுதணும். இந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டு பிளாட்னு போட்டு அதோட செட் எழுதி இருக்கணும். செட் எழுதிட்டு தான் நீங்க ஆன்சரே எழுதணும். சரியா? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பேசிக்ல இருந்தே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கோ த்ரூ இட். சரியா? எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இப்படி நடத்துங்க அப்படி நடத்துங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? செகண்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.